அனைவருக்கும் வணக்கம். காரஜோதிடம் அரியலூர் திருஞான ஜோதிடர். அதாவது சில தோஷத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். செவ்வாய் தோஷம் என்பது 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருப்பது தோஷம்தான். அது ஆண்களுக்கு கடுமையாக இருக்குமா பெண்களுக்கு கடுமையாக இருக்குமா என்பதை சொல்லப் போகிறேன். ஆனால் ஜாதக பலன் என்பது 2 செவ்வாய் இருந்தால் அது பெரிதாக திருமணத்துக்கு எடுத்துக்கொள்ள தேவையில்லை. 4 செவ்வாய் இருந்தாலும் அது பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பொதுவாக திருமண காலங்களில் செவ்வாய் தோஷம் பார்ப்பது ரொம்ப நல்லது தான். ஆனாலும் பெண்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருந்தால் அது கடுமையான செவ்வாய். ஏன்னா அது ஆண் செவ்வாய் என்பது ஆணுக்குரியது இது. ஆனால் அந்த 7ஆம் இடத்து 8ஆம் இடத்திலும் பெண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பது மிக ஆபத்தானது, மிக கொடூரமான பலனாக இருக்கும். ஆனால் அது கடுமையான தோஷம் அப்படின்னாலே அது தீட்டு போலாது. ஆனாலும் ஜாதக பலங்கிறது 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் பெண்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ஆண்களுக்கு செவ்வாய் இருந்தால் அது தோஷம் இல்லை, தோஷம்தான். அவர்களுக்கு அந்த வரன் நல்ல சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் ஆண்களுக்கு இருந்தால் அது ஒரு நல்ல வரனாக அவங்களுக்கு அமையக்கூடியது தான் காட்டுகிறது. ஆனாலும் ஆண்களுக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது அது நல்லது தான். அதே பெண்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருப்பது தோஷம், கடுமையான தோஷம். ஆனாலும் பெண்களுக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அதுக்குரிய தோஷமான மாப்பிள்ளைகளை பார்த்து தான் அமைக்க வேண்டும். ஆனாலும் பெண்களுக்கு 7லையும் 8லையும் செவ்வாய் இருந்தால் அந்த 7, 8லேயே பார்த்து அமைக்கக்கூடாது. 2, 4, 12 இந்த மாதிரி இடத்துல இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாதகம் ஜோடி சேர்க்கலாம். இப்போ அதுபோல் ஆண்களுக்கு 7லையும் 8லையும் செவ்வாய் இருந்தாக்கா பெண்களுக்கு 2, 4, 12 இப்படி இருந்து செய்கிறது தான் நல்லது. ஆனால் செவ்வாய் பெண்களுக்கு 7லையும் ஆண்களுக்கு 7லையும் இருந்து அப்படி செய்கிறது தப்பு. அதனால் பெண்களுக்கு 7லையும் 8லையும் செவ்வாய் இருந்து அதுபோல் மாப்பிள்ளைக்கும் செவ்வாய் 7லையும் 8லையும் இருந்து செய்கிறது ரொம்ப தப்பு. அது ஏட்டி போட்டியாகவே இருக்கும், எப்போதுமே நித்தம் கலவரமாக இருக்கும் அப்படி செய்தாக்கா. ஆனாலும் கொஞ்சம் மாற்றி செய்யணும். பெண்களுக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது கணவனால் கஷ்டப்படும், கணவன் துன்புறுத்துவான் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனாலும் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலையும் பெண்களுக்கு 8 செவ்வாய் தோஷம் இருந்தால் அது மிகப்பெரிய தொல்லைகளை ஏற்படுத்தும் வாழ்க்கையில். அதே 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவருக்கு நல்ல வரன், அந்த மனைவினால் நல்ல லாபமும் செல்வாக்கும் ஏற்படும். மனைவி கட்டுப்பட்டு வாழ்வாள். அதான் ஆண்களுக்கு 7லையும் 8லையும் செவ்வாய் இருந்தாக்கா அந்த மணமகனுக்கு அந்த மணமகள் கட்டுப்பட்டு நடப்பார். ஆனாலும் செவ்வாய் தோஷம் என்பது பெண்களுக்கு 7, 8ல் இருந்தாக்க 2, 4, 12 பார்த்து செவ்வாய் தோஷம் பார்த்து தான் செய்யணும். ஒரே சமமாக இருக்கக்கூடாது. 7லையும் 8லையும் பெண்களுக்கு செவ்வாய் இருந்தால் அதுபோலேயே 7, 8ல் செவ்வாய் உள்ள மாப்பிள்ளையும் செய்யக்கூடாது, கொஞ்சம் மாற்றி செய்யணும். அதுபோல் ஆண்களுக்கும் 7, 8ல் செவ்வாய் இருந்தாக்க 2, 4, 12 இப்படி பார்த்து செய்கிறது தான் நல்லது. அப்புறம் திடீர்னு சில நாகதோஷம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த நாகதோஷம் என்பது 2, 1, 1, 2, 7, 8 இந்த மாதிரி இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம், இது நாகதோஷம். ஆனால் லக்னத்தில் இருந்தாலும் பெண்களுக்கு லக்னத்தில் இருந்தாக்கா நாகதோஷம்னா 2ல் கேது இருந்தால் அது ஒரு பெரிய தோஷம் கிடையாது. அதனால் 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அது ஒரு பெரிய தோஷம் கிடையாது. 7ல் பெண்களுக்கு ராகு இருந்தால் மிகப்பெரிய அபூர்வமான யோகம். அதுபோல் 8 தான் இருக்கக்கூடாது. அதனால் கிரகங்கள் வலிமை பொறுத்தளவும் இருக்குது. இப்போ இல்லை 7ஆம் இடத்துல பெண்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தாக்கா நட்பாக இருக்கணும், மித்ரு கிரகமாக இருக்க வேண்டும், பகை கிரகமாக இருக்கக்கூடாது. அப்போ பகை கிரகமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு கணவனால் துயரங்கள் இப்படிலாம் இருக்கும். ஆனாலும் பெண்களுக்கு ராகு திசை நாகதோஷங்களுக்கு ராகு திசை அப்படி நடக்கும்போது திருமணம் செய்தாக்க அது நட்பாக இருக்க வேண்டும். பகையாக இருந்தால் கணவனால் சில சிரமங்கள் தொல்லைகள் ஏற்படும். அதே போல் 8ல் இருந்தாலும் அப்படி தான். அதாவது மித்ருனா நட்பு, மித்ரு கிரகமாக இருந்து செய்தாலும் ஒன்றும் பாதிப்பு கிடையாது.
அதனால் வந்து 7லையும் 8லையும் 1 2லையும் ராகு கேதுக்கள் இருந்தால் அதே போலேயே அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சாக்க அது வந்து குழந்தை புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் பின்னால். அதனால் நான் எத்தனையோ ஜாதகம் பார்த்துருக்கேன். பெண்களுக்கு 7ஆம் இடத்துலையும் அதே போல் ஆண்களுக்கு 7ஆம் இடத்துலையும் ராகு இருந்து செய்த மணமக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். குழந்தை இல்லாமல் தான் ரொம்ப பேர் இருக்காங்க. வளர்ப்பு குழந்தை தத்து குழந்தைலாம் இப்போ எடுத்து வளர்க்குறாங்க. அதனால் வந்து 7ஆம் இடத்துல வந்து பெண்களுக்கு ராகு கேது இருந்தாக்க அது கொஞ்சம் மாற்றி அமைச்சு தான் நம்ம போட்டாகணும். ஆனால் 1 2 4 12 எப்படி ராகு கேது இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு பார்த்து செய்யலாம். அதனால் வந்து ஜாதக பலங்கிறது இதுதான். அதே போல் 5ல் ராகு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் வேணுங்கிற குழந்தைகள் இருக்கும். ஏன்னா ராகு என்பது இப்போ ஒரு பெண் கிரகம். அந்த பெண் கிரகத்துக்கு 5ஆம் இடத்துலேயே அது நட்பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை புத்திர பாக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே நீசம் பகையாக இருந்தால் அது புத்திர தோஷம். அதே போல் ஆண்களுக்கு உச்சம் ஆட்சியாக 5ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல குழந்தை புத்திர பாக்கியம் நிறையா இருக்கும். பகை நீசமாக இருந்தால் ரொம்ப கெடுதலை கொடுக்கும். இப்போது வந்து செவ்வாய் தோஷத்துக்கு வரங்க. செவ்வாய் என்பது 7லையும் 8லையும் பெண்களுக்கு செவ்வாய் இருந்தாக்கா பகை நீசமாக இருக்கக்கூடாது. அப்போ பகை நீசமாக இருந்து அதுபோலேயே மாப்பிள்ளைக்கு வந்து பகை நீசமாக இருந்தும் செய்யக்கூடாது. அப்படி செய்தாக்கா வாழ்க்கையில் வந்து சிரமங்கள் தான் ஏற்படுத்தும். அதனால் வந்து தோஷமான கிரகங்கிறது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகம் தான் தோஷமான கிரகம். அதுபோல் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் தோஷம் இருந்து ஒரு மாப்பிள்ளைக்கு 7ஆம் இடத்துல வந்து சூரியனும் சனியும் இருந்தாக்கா ஜோடி சேர்க்கலாங்க. அதெல்லாம் ஒரு தோஷமான கிரகம். அதனால் வந்து பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருந்து அதே போல செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை கிடைக்க தவறினால் 7ஆம் இடத்துல சூரியனோ சனியோ இப்படி இருந்து செய்தாக்க அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால் வந்து தோஷமான கிரகங்கிறது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இது 5 தோஷமான கிரகம். ஆனாலும் வந்து செவ்வாயை மட்டும்தான் தோஷம்னு சொல்ல முடியாது. சூரியன் பெண்களுக்கு வந்து 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் செவ்வாய் இருந்து அதுபோல் செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளை அமையாத போகுது. அப்படிங்கும்போது 7ல் சூரியனும் சனியும் இருந்து அந்த பெண்களுக்கு வந்து மணமகன் அமைத்தால் ரொம்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும். அதனால் ஜாதகம் என்பது ஒரு பலனாக நல்ல ஒரு பலனாக அமைய வேண்டும். இது ஜாதகத்தை பார்த்தா வந்து ஜோடி சேர்க்க வேணும். சிலர் வந்து 7க்கும் பெண்களுக்கு செவ்வாய் ராகு கேது இது இந்த 3 கிரகத்தை மட்டும் அதே போலேயே அமைச்சு செய்கிறதுனால ரொம்ப கெடுதல் தான் ஏற்படுது. கொஞ்சம் மாற்றி அமைச்சு செய்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து செவ்வாய் தோஷம் மட்டும் வேலை செய்ய கிடையாது. சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகமும் தோஷமான கிரகம் தான். 7ஆம் இடத்துல பெண்களுக்கு 7 8 செவ்வாய் இருந்து அதுபோலேயே ஆணுக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருந்து இது செவ்வாய் 7 8 இருந்து அப்படியே ஜோடி சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல வந்து பெண்ணுக்கு 7ஆம் 7லையும் 8லையும் செவ்வாய் தோஷம் இருந்திருக்கு. அதே போல் அமைக்கக்கூடாது, மாற்றி அமைக்க வேணும். மாற்றி அமைச்சாலும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதான் திருஞான சம்பந்த ஜோதிடர் காரக ஜோதிடம் அரியலூர். நன்றி, வணக்கம்.